வந்து பிஸ்னஸ்குள்ளே வந்ததுமே அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஓக்யூ, எம்ஓக்யூ, எம்ஓக்யூ. எம்ஓக்யூன்னா ஒன்றும் இல்லைங்க. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி ஓகேங்களா? ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் அவங்க கம்பெனிக்கு ஏற்றாப்புல ஒரு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா? அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட், லேபர் காஸ்ட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அட்டைப்பட்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அட்டைப்பட்டி வாங்கணும், கார்கேட்டட் பாக்ஸஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து 200 பாக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 200 பாக்ஸஸ் வந்து அவங்க வந்து ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. 3 ஹார்ஸ் ஒரு லேபருக்கு இவ்வளோ கொடுப்போம், அவ்வளோ கொடுப்போம். அவங்க 200 பாக்ஸஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நமக்கு யூஸாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க ஓகேங்களா? இப்போது நீங்கள் போய் ஏதாவது ஒரு இடத்துல பேசுகிறப்போ வந்து மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து எங்கள்கிட்ட மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 1000 பீசஸுங்க அப்படி இப்படின்னு எதாவது சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக அப்படி பண்ணணுமா கேட்டிங்கன்னா, எல்லா ஹை மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இருக்கிற ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து லோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக கஸ்டமைஸ்டாக வந்து நான் வந்து ஒரு பவுச் போட போகிறேன் அப்படின்னு போடுறீங்க. எனக்கு மினிமம் வந்து அவங்க 1000 பீஸ் சொல்கிறாங்க, 2000 பீஸ் சொல்கிறாங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு பவுச் போட்டு ஒரு லேபிள் நல்லா நீட்டாக ஒட்டினீங்கனாலே போதுங்க ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு ப்ராடக்ட் வைக்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இப்படி ஒரு ரேக் இருக்கும். ரேக்கில் வந்துட்டு உங்களை மாதிரியே வந்து 100 பொருள் இருக்கும் ஓகேங்களா? அந்த 100 பொருளோட அட்ராக்டிவாக எது இருக்கோ அது வந்து ஈஸியாக வந்து பிக் ஆயிரும் அப்படின்ற கான்செப்டில் வில் பி ஒர்க்கிங் ஓகேங்களா? அது நிறைய இருக்குது, சீப்பாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இன்டர்நெட்னு வர்றப்போ ரிவ்யூஸ் இருக்கும், நம்ம வந்து வீடியோஸ் போடலாம் நம்ம ப்ராடக்ட்டை பற்றி, நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வந்து உங்களோட லேபிள் டிசைன் தான் அப்படி இம்ப்ரெஸ் பண்ணி சேல் பண்ண போகுதுன்னு வந்து ஒரு இருக்குங்க. ஒரு 10% இருக்கும் ஓகேங்களா? உங்கள் லேபிள், உங்களோட டிசைனு, உங்களோட இது தான் வந்துட்டு அந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ண போகுதுன்னு இருக்கும் ஓகேங்களா? பட் அதுக்காக இனிஷியலாக எஃபோர்ட் போடாதீங்க ஓகேங்களா? இப்போ வந்து பாக்ஸில் வந்துட்டு உங்கள் லோகோவை வந்து ஒட்டி தரதுக்கு வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து 500 பீசஸ் வாங்கணும், 1000 பீசஸ் வாங்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வெறும் பாக்ஸஸ் வாங்கிக்கோங்க. சீல் வாங்கி கூட மேலே ஒட்டிக்கோங்க ஓகேங்களா? கஸ்டமைஸ்ட் பவுச்சஸ் வாங்குறதுனா 1000 பீஸ் வாங்கினா கஸ்டமைஸ் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்களா? நீங்கள் வந்துட்டு நார்மலாக பவுச் வாங்கிக்கோங்க, லேபிள் மேலே ஒட்டிக்கோங்க ஓகேங்களா? பாட்டில் டிசைன் வந்து எனக்கு இந்த ஷேப்பில் தான் வேணும்னா வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பீஸ் அடிக்கணும்னு சொல்கிறாங்களா? அந்த ஷேப்பே வேணாம், இருக்கிற ஷேப்பை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஷேப்ஸ்னு ஏதாவது இருக்கும், அந்த ஷேப்பை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து நமக்கு ஏற்றாப்புல ஷேப் போட்டு அந்த பாட்டில்லையே வந்து உங்களோட பேர் வர மாதிரியே போட்டுக்கலாம் ஓகேங்களா?